أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. உஹுது போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடர்பாக கூறப்பட்டு வந்தது. இது தொடர்பாக மேற்கொண்டு கூறப்படும் விவரத்தில் இவ்வாறு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலேயே எதிரிக்கு மிக அதிக நெருக்கத்தில் இருந்தார்கள். அன்னாருடன் 15 நபர்கள் உறுதியாக நின்று கொண்டிருந்தார்கள். முஹாஜிர்களில் 8 பேரும் அன்சாரில் 7 பேரும் ஆவார்கள். முஹாஜிர்களின் பெயர்கள் ஹஸ்ரத் அபூபக்ர், ஹஸ்ரத் உமர், ஹஸ்ரத் தொல்ஹா, ஹஸ்ரத் ஜுபைர், ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், ஹஸ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ், ஹஸ்ரத் அபு உபைதா பின் ஜர்ரா ஆகியோர். அன்சாரின் பெயர்கள் ஹஸ்ரத் ஹப்பா பின் முன்திர், ஹஸ்ரத் அபு துஜானா, ஹஸ்ரத் ஆசிம் பின் சாபித், ஹஸ்ரத் ஹாரிஸ் பின் சிம்மா, ஹஸ்ரத் சஹல் பின் ஹுனைஃப், ஹஸ்ரத் சஅத் பின் முஆஸ் ஆகியோர். ஹஸ்ரத் சஅத் பின் உபாதா அவர்களும் முஹம்மது பின் மஸ்லமா அவர்களும் இருந்ததாக சிலர் கூறுகின்றனர். சிலர் என்ன கூறுகிறார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 30 நபர்கள் உறுதியாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் தமது முகம் அன்னாருடைய முகத்திற்கு முன்னால் இருக்க வேண்டும் என்றும், தமது உயிர் அன்னாருடைய உயிருக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்றும், அன்னார் மீது நிம்மதி நிலவ வேண்டும் என்றும், அன்னாருக்காக தமது உயிர் தியாகமாக வேண்டும் என்றும் கூறிக்கொண்டிருந்தனர். ஓர் அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 11 நபர்களும் ஹஸ்ரத் தொல்ஹா பின் உபைதுல்லா அவர்களும் எஞ்சியிருந்தனர். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, முஷ்ரிக்குகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வளைத்தபோது 7 அன்சாரி சஹாபிகள் மற்றும் ஒரு குறைஷி சஹாபி ஆகியோருக்கு மத்தியில் அன்னார் இருந்தார்கள். இதேபோன்று இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 நபர்களுடன் தனியே ஆகிவிட்டார்கள். 7 அன்சார், 2 குறைஷிகள், 10வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உறுதியாக நின்ற சஹாபிகளின் எண்ணிக்கை பல்வேறு அறிவிப்புகளில் பல்வேறு விதமாக கூறப்பட்டுள்ளது. ரிசர்ச் செல் இது சம்பந்தமாக தன்னுடைய குறிப்பை கொடுத்துள்ளது. அது என்னவென்றால், 30 நபர்கள் இருந்தார்கள் என்ற குறிப்பு அறிவிப்புகளில் காணப்படுகிறது. அதற்கான காரணங்களில் ஒன்று, சஹாபிகளின் எண்ணிக்கை அந்தந்த நேரத்திற்கு ஏற்றால் போல் மாறிக்கொண்டே இருந்திருக்கலாம். எவர் 15 நபர்களை கண்டாரோ அவர் 15 என்று கூறிவிட்டார். எவர் எத்தனை பேரை கண்டாரோ அவர் அந்த எண்ணிக்கையை கூறியுள்ளார். சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வந்தும் சென்றும் கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக எண்ணிக்கையில் வித்தியாசம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. எவ்வாறு இருப்பினும் இதுதான் சரியான விஷயமாக தெரிகிறது. ஏனென்றால் இது விளக்கமாக காணப்படுகிறது. சஹாபிகள் அன்னாரை சுற்றி வருவார்கள். பிறகு எதிரியுடைய தாக்குதலின் காரணமாக அந்த வளையம் உடைந்துவிடும், சிதறிப்போய் விடுவார்கள். பிறகு ஒன்று கூடி விடுவார்கள் என்று கடந்த ஹுதுபாக்களில் இது கூறப்பட்டு விட்டது. எவ்வாறு இருப்பினும் விஷயம் என்னவென்றால், சஹாபிகள் உறுதியாக நிலைநிற்கும் முன்மாதிரியை காட்டிக் கொண்டிருந்தார்கள். மரணம் வந்துவிடுமோ என்று எவருக்கும் எவ்விதமான அச்சமும் இருக்கவில்லை. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது நாளில் தம் சஹாபிகளின் ஒரு குழுவிடம் மரணத்திற்கான பையத் வாங்கியதாகவும் குறிப்பில் காணப்படுகிறது. வெளிப்படையில் முஸ்லிம்களின் தோல்வி ஏற்பட்ட போது அம்மக்கள் உறுதியாக நின்று கொண்டிருந்தார்கள்.
தம் உயிரை பணயம் வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்களில் சிலர் ஷஹீதாகிவிட்டார்கள். அந்நாளில் 8 நபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய கையில் மரணத்திற்கான பையத் செய்தார்கள். பையத் செய்யும் நட்பேறு பெற்ற அந்த மக்களுடைய பெயர்கள் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் சஹல் பின் ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் ஹாரிஸ் பின் சிம்மா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் ஹப்பா பின் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர். இவர்களில் எவரும் ஷஹீதாகவில்லை. அல்லாமா ஜமக்ஷரி அவர்களின் நூலான ஹசாயிஸ் அஷ்ரஹ் இல் இவ்வாறு உள்ளது: உஹுது நாளில் ஹஸ்ரத் ஜுபைர் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மிகவும் உறுதியாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மரணத்திற்கான பைய செய்திருந்தார்கள். அதாவது, தங்களை பாதுகாப்பதில் உயிரை கொடுத்து விடுவோம், ஆனால் ஒருபோதும் தங்களை விடமாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்திருந்தார்கள். சஹாபிகள் உறுதியாக நின்றது குறித்தும் அவர்களின் தியாகங்களை குறித்தும் ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் சீரத் காத்தமுன் நபியின் எனும் நூலில் இவ்வாறு எழுதுகிறார்கள்: எந்த சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி ஒன்று கூடி இருந்தார்களோ அவர்கள் செய்த தியாகங்களுக்கு இணையான ஒன்றை எடுத்துக்காட்ட இயலாததாக வரலாறு உள்ளது. அவர்கள் விட்டில் பூச்சிகளைப் போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். அன்னாருக்காக தம் உயிரை பணயம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். எந்த தாக்குதல் தொடுக்கப்பட்டாலும் சஹாபிகள் தம்மேல் ஏந்திக் கொள்வார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து விடுவார்கள். அத்துடன் எதிரியின் மீதும் தாக்குதல் தொடுத்து வந்தார்கள். உயிரை தியாகம் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்த இந்த சில பேரால் அந்த பெரு வெள்ளத்திற்கு முன்னால் எப்போது வரை தாங்கி நிற்க முடியும்? ஒவ்வொரு கணமும் அபாயகரமான அலைகளைப் போன்று நாலாபுரமும் அது முன்னேறி கொண்டிருந்தது. எதிரியுடைய ஒவ்வொரு தாக்குதலின் ஒவ்வொரு அலையும் முஸ்லிம்களை எங்கிருந்தோ எங்கோ இழுத்து சென்று கொண்டிருந்தது. ஆனால் அழுத்தம் குறையும் போதெல்லாம் அந்த அப்பாவி முஸ்லிம்கள் சண்டையிட்டு முன்னேறி வந்து மீண்டும் தமது அன்பிற்குரிய எஜமானரை சுற்றி ஒன்று கூடி விடுவார்கள். சில நேரங்களில் எந்த அளவு கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னந்தனியாக ஆகிவிடுவார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி 12 நபர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தார்கள். அதேபோன்று இன்னொரு சந்தர்ப்பத்தில் அன்னாருடன் 2 நபர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தார்கள். தியாகம் செய்த அந்த மக்களுள் ஹஸ்ரத் அபூ பக்ர், ஹஸ்ரத் அலி, ஹஸ்ரத் தல்ஹா, ஹஸ்ரத் ஜுபைர், ஹஸ்ரத் சஅத் பின் வகாஸ், ஹஸ்ரத் அபூ துஜானா அன்சாரி, சஅத் பின் முஆத், தல்ஹா அன்சாரி ஆகியோரின் பெயர்கள் குறிப்பாக காணப்படுகின்றன. இதன் மூலமாக அன்னாரை சுற்றி இருந்த சஹாபிகளின் எண்ணிக்கை தொடர்பான விளக்கம் கிடைத்துவிடுகிறது. நான் ஏற்கனவே கூறியது போன்று எதிரிகளின் தாக்குதலின் காரணமாக சில சமயம் குறைந்து விடுவர், சில சமயம் அதிகமாகி விடுவர். கிறிஸ்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செய்த அவதூறுக்கு பதிலளித்தவாறு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள்: பொய் பேசுவதை அல்லது தவறாக எடுத்துரைப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகுமானதாக ஆக்கியிருக்கிறார்கள் என்று கிறிஸ்தவர்கள் அவதூறு சுமத்துகின்றனர். இதற்கு பதிலளித்தவாறு அன்னார் கூறுகிறார்கள்: நமது தலைவரும் எஜமானரும் பரிசுத்த நபியுமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையின் ஓர் உயரிய முன்னுதாரணம் இங்கு நிலைநாட்டப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், எந்த விஷயத்தை ஆகுமானதாக கருதி கொண்டு உங்களுடைய இயேசு முழு வாழ்நாளும் அதை பயன்படுத்தி வந்தாரோ அந்த விஷயத்தை விட்டு இயன்ற அளவு விலகி இருக்குமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள். தௌரியா என்பதன் அகராதி பொருள் என்னவென்றால், நாவில் ஒன்று பேசுவது, உள்ளத்தில் ஒன்று இருப்பது. அதாவது எவ்வாறான விஷயத்தை பேசுவது என்றால் இரு பொருளை கொண்ட விஷயத்தை பேசுவதாகும். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தௌரியா எனும் சொல்லுக்கு மேற்கொண்டு விளக்கம் அளித்துள்ளார்கள். அகராதி பொருளை நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். அன்னார் கூறுகிறார்கள்: குழப்பத்தின் நேரத்தில் அச்சமுற்று ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக, ஓர் இரகசியத்தை மறைவாக வைத்திருப்பதற்காக நுட்பத்தை கையாண்டவாறு பேசுவதாகும். உதாரணங்களை எடுத்து கூறி எவ்வாறான கோணத்தில் எடுத்துரைப்பது என்றால், அறிவாளி அந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும், அறிவற்றவர் புரிய முடியாமல் போக வேண்டும். அதாவது ஞானத்துடன் எவ்வாறு பேச வேண்டும் என்றால், பொய்யாகவும் இருக்கக்கூடாது, அதற்கு பல பொருள்கள் இருக்க வேண்டும். அசல் விஷயம் என்னவென்று
அறிவுள்ளவர் புரிந்து கொள்ள வேண்டும், மூடர் புரிய முடியாமல் ஆக வேண்டும், அவருடைய சிந்தனை வேறொரு பக்கம் சென்றுவிட வேண்டும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இது உயரிய இறையச்சத்திற்கு எதிரானதாகும். உயரிய அந்தஸ்தை கொண்ட இறையச்சத்திற்கு எதிரானது என்று ஹதீசுகளில் இருந்து நிரூபணமாகிறது. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதை பற்றி வெளிப்படையாக கூறியுள்ளார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இதை ஒருபோதும் நிரூபிக்க இயலாது. ஆனால் கிறிஸ்தவர்களை குறித்து ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதன் கருத்துடைய சுருக்கம் என்னவென்றால், கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை எந்த நபரை அவர்கள் இறைவன் என்று கருதுகிறார்களோ அவருடைய நிலை எவ்வாறானதாக உள்ளது என்றால், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தவறான கூற்றை பேசியிருக்கிறார். இதை குறித்து விவரித்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயன்றவரை இதை விட்டு விலகி இருக்குமாறு கட்டளையிட்டுள்ளார்கள். அதன் மூலமாக பொருளின் அடிப்படையில் வெளிப்படையான முறையிலும் அந்த கூற்று பொய்யை ஒத்திருக்கக்கூடாது என்பதாகும். ஆனால் உங்களுடைய இயேசு இந்த அளவுக்கு கூட உண்மையை கடைபிடிக்க இயலவில்லையா என்ன? எவர் இறைவன் என்று வாதிக்கிறாரோ அவர் துணிவுள்ள சிங்கத்தை போன்று உலகுக்கு முன்னால் வந்திருக்க வேண்டும். அது அல்லாமல் முழு வாழ்நாளும் இரு பொருள் கொண்ட சொற்களை கையாண்டு அனைத்து விஷயங்களும் பொய்யை ஒத்ததாக பேசியிருக்கிறார். இதன் மூலம் மரணத்தை பொருட்படுத்தாத, எதிரிகளுக்கு முன்னால் தம்மை வெளிப்படுத்த தயங்காத, இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டுள்ள, முழுமையடைந்த மக்களை சார்ந்தவர் அல்ல என்று அவர் நிரூபித்துள்ளார். அதாவது, எவரை நீங்கள் இறைவன் என்று கூறுகிறீர்களோ அவர் முழு வாழ்நாளும் இரு பொருள்களை கொண்ட பேச்சை பேசியிருக்கிறார். அன்னார் கூறுகிறார்கள், எவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பார்களோ அவர்கள் ஒருபோதும் கோழைத்தனத்தை காட்ட மாட்டார்கள், அல்லது இறைவனுடைய நபிமார்கள் கோழைத்தனத்தை வெளிப்படுத்துவதில்லை. பலவீனமான அறிவை கொண்ட இயேசு பலவீனமான நிலையில் இரு பொருளை கொடுக்கின்ற ஒரு வகையான பொய்யை கையாண்டுள்ளாரே என்று அவரை குறித்து யாராவது ஆட்சேபனை செய்தால் அதற்கு நாம் என்ன பதில் கூறுவது என்று நினைத்து நமக்கு அழுகை வருகிறது. தூதர்களின் தலைவராகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது போரில் தனியாக இருந்த போதிலும் உருவிய வாள்களுக்கு முன்னால், நான் முஹம்மது ஆவேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி ஆவேன், அப்துல் முத்தலிபுடைய பேரனாவேன் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். இன்னொரு புறம் பார்க்கும்போது உங்களுடைய இயேசு அஞ்சி நடுங்கியவாறு தம்முடைய சீடர்களை பார்த்து உண்மைக்கு புறம்பான போதனையை கொடுக்கிறார். நான் இயேசு என்பதை யாரிடமும் கூறி விடாதீர்கள் என்று போதிக்கிறார். இதை கண்டு எமக்கு மிகுந்த வியப்பு ஏற்படுகின்றது. இறைவா, வழியில் எந்த நபருடைய துணிவு இவ்வாறானதாக உள்ளதோ அவரும் நபி என்று அழைக்கப்படுகிறாரே என்று நினைத்து எமக்கு மிகுந்த வியப்பு ஏற்படுகின்றது. ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து வியப்பை அன்னார் வெளிப்படுத்தியது அவதூறுக்கு பதிலளிக்கும் விதமாக இருந்ததே ஒழிய ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அல்ல என்று ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கருதினார்கள் என்பதல்ல. அன்னார் அவ்வாறு பொருள் கொள்ளவில்லை. எந்த நபியை நீங்கள் முன்னிறுத்துகிறீர்களோ, எவரை நீங்கள் இறைவனுடைய மகன் என்று கூறுகிறீர்களோ, உங்களுடைய வேதங்களுக்கு ஏற்ப பார்க்கும்போது அவருடைய நிலை இவ்வாறானதாக உள்ளது. அவ்வாறு இருந்தும் கூட நீங்கள் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆட்சேபனை செய்யும்போது பொய் பேசுவதையும் கோழைத்தனத்தையும் வெளிப்படுத்துவதையும் அன்னார் ஆகுமானதாக ஆக்கியிருக்கிறார்கள் என்று கூறுகிறீர்களே என்று அன்னார் கேட்டார்கள். இப்னு இஸ்ஹாக் எழுதுகிறார்கள், காஃபிர்கள் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வளைத்த போது அன்னார் இவ்வாறு கூறினார்கள், மன் ரஜுலுன் யஷ்ரி லனா நஃப்ஸா, அதாவது எவர் நமக்காக தம்மை விற்பதற்கு ஆயத்தமாக உள்ளார் என்று கேட்டார்கள். அப்போது ஜியாத் பின் சகன் 5 அன்சாரி சஹாபிகளுடன் வந்து நின்றார்கள். சிலரை பொறுத்தவரை அது அம்மாரா பின் யசீத் பின் சகன் என்று கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வீரத்துடன் போரிட்டவாறு ஒவ்வொருவராக ஷஹீதாகி போனார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்களில் இறுதியாக ஜியாது அல்லது அம்மாரா இருந்தார்கள். இவர்கள் போரிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பல காயங்கள் ஏற்பட்டன. பிறகு முஸ்லிம்களுடைய ஒரு குழு அங்கு திரும்பி வந்தது. அம்மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு முஷ்ரிக்குகளை விரட்டி அடித்தார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாத் பின் சகன் அவர்களை தம்மிடம் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அவர்கள் தமது இறுதி மூச்சை விட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை தமக்கு இன்னும் அருகில் கொண்டு வருமாறு அன்னார் கூறியபோது சஹாபிகள் அவர்களை அன்னாருக்கு மிக அருகில் கொண்டு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் அருளுக்குரிய பாதத்தை அவர்களுக்கு அருகில் கொண்டு சென்றார்கள். அவர்கள்
தம் முகத்தை அன்னாருடைய அருளுக்குரிய பாதத்தில் வைத்து விட்டார்கள். ஹஸரத் ஜியாத் அவர்களின் முகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய பாதத்தில் இருந்த நிலையிலேயே அன்னாருடைய மரணம் நிகழ்ந்தது. அவர்களின் உடலில் 14 காயங்கள் இருந்தன. ஹஸரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் இதை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் குறைஷிகளுடைய தாக்குதலின் அசாதாரணமான ஓர் அலை எழுந்தது. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்போது இறைவழியில் தம் உயிரை தியாகம் செய்யக்கூடியவர் யாராவது இருக்கிறாரா என்று கேட்டார்கள். ஓர் அன்சாரியின் காதில் இந்த குரல் விழுந்தபோது அவரும் இன்னும் 6 அன்சாரி சஹாபிகளும் பித்து பிடித்தவர்களைப் போன்று முன்னேறி வந்தார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் அன்னாரை சுற்றி போரிட்டவாறு உயிரை கொடுத்து விட்டார்கள். அந்த குழுவின் தலைவராக ஜியாத் பின் சக்கன் அவர்கள் இருந்தார்கள். காஃபிர்களின் மிக வலுவான தாக்குதலாக அது இருந்தது. அது கொஞ்சம் குறைந்தபோது மற்ற சஹாபிகள் வந்து விட்டார்கள். அந்த இடம் கொஞ்சம் காலியான போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாதை தமக்கு அருகில் தூக்கி கொண்டு வருமாறு கட்டளையிட்டார்கள். மக்கள் அவரை தூக்கி கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வைத்து விட்டனர். அப்போது ஜியாத் அவர்களிடத்தில் கொஞ்சம் உயிர் இருந்தது. அவர் உயிரை விட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் பெரும் முயற்சியுடன் தம் தலையை உயர்த்தி தம் முகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதங்களில் வைத்து விட்டார்கள். அந்த நிலையிலேயே அவர்கள் உயிரை விட்டு விட்டார்கள். ஹஸ்ரத் முஸாப் பின் உமைர் அவர்களின் ஷஹாதத்துடைய சம்பவம் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் முஸாப் பின் உமைர் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் போரிட்டு கொண்டிருந்தார்கள். போரிட்டவாறு அவர்கள் ஷஹீதாகி போனார்கள். இப்னு கமியா என்பவன் அவர்களை ஷஹீதாக்கி விட்டான். வரலாற்றில் இவ்வாறு வருகிறது. உஹுது போரில் கொடியை பிடித்திருந்த ஹஸ்ரத் முஸாப் பின் உமைர் அவர்கள் கொடியை பாதுகாப்பதன் உரிமையை நன்கு நிறைவேற்றினார்கள். உஹுது போர் நாளன்று ஹஸ்ரத் முஸாப் பின் உமைர் அவர்கள் கொடியை உயர்த்தி பிடித்திருந்தார்கள். இப்னு கமியா என்பவன் குதிரையில் வந்து தாக்குதல் தொடுத்தான். ஹஸ்ரத் முஸாப் அவர்கள் வலது கரத்தில் கொடியை பிடித்திருந்தார்கள். அவன் வலது கரத்தை வெட்டிவிட்டான். அவர்கள் இடது கையில் கொடியை பிடித்து கொண்டார்கள். இடது கையையும் அவன் வெட்டி வீழ்த்தி விட்டான். அப்போது அவர்கள் வெட்டப்பட்ட 2 கைகளால் இஸ்லாமிய கொடியை தம் நெஞ்சோடு அணைத்து கொண்டார்கள். அதற்கு பிறகு இப்னு கமியா 3வது முறையாக ஈட்டியை கொண்டு தாக்கினான். அதை ஹஸ்ரத் முஸாப் அவர்கள் நெஞ்சில் இறக்கிவிட்டான். அந்த ஈட்டி உடைந்து விட்டது. ஹஸ்ரத் முஸாப் அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். அப்போது சுவைபித் பின் சாத் பின் ஹர்மலா என்பவரும் அபு ரூம் பின் உமைர் என்ற பனு அப்துத்தாரை சேர்ந்த 2 நபர்கள் முன்னால் வந்தார்கள். அபு ரூம் பின் உமைர் அந்த கொடியை பிடித்து கொண்டார்கள். அது அவர்களின் கைகளில் தான் இருந்தது. எந்த அளவுக்கென்றால் முஸ்லிம்கள் மதினாவுக்கு திரும்பி சென்று விட்டார்கள். இது ஒரு வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் மற்ற சில அறிவிப்புகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொடியை ஹஸ்ரத் அலி அவர்களுக்கு கொடுத்ததாக உள்ளது. இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள். குறைஷிய படை ஏறக்குறைய நாலாபுரமும் சுற்றி வளைத்து விட்டது. தன்னுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களால் ஒவ்வொரு கணமும் முஸ்லிம்களை நசுக்கிக் கொண்டே வந்தது. அந்நிலையிலும் கூட முஸ்லிம்கள் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு சீரடைந்து இருக்க வாய்ப்பிருந்தது. ஆனால் மிக மோசமான நிலையை ஏற்படுத்தியது என்னவென்றால், அப்துல்லா பின் கமியா என்ற ஒரு குறைஷிய வீரன் முஸ்லிம்களின் கொடியை பிடித்திருந்த ஹஸ்ரத் முஸாப் பின் உமைர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி தனது வாளால் ஹஸ்ரத் முஸாப் அவர்களுடைய வலது கையை வெட்டிவிட்டான். ஹஸ்ரத் முஸாப் அவர்கள் உடனடியாக இன்னொரு கையில் கொடியை பிடித்தவாறு இப்னு கமியாவை எதிர்கொள்ள முன்னேறினார்கள். அவன் மறுபடியும் தாக்குதல் தொடுத்து இன்னொரு கையையும் வெட்டி வீழ்த்தி விட்டான். அப்போது ஹஸ்ரத் முஸாப் அவர்கள் தம் 2 கைகளையும் ஒன்று சேர்த்து கீழே விழுந்து கொண்டிருந்த இஸ்லாமிய கொடியை தாங்கி பிடிக்க முயற்சி செய்தவாறு அதை தம் நெஞ்சோடு அணைத்து கொண்டார்கள். அப்போது இப்னு கமியா 3வது முறையாக தாக்குதல் நடத்தினான். இந்த முறை ஹஸ்ரத் முஸாப் அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள். அந்த கொடியை வேறொரு முஸ்லீம் உடனடியாக பிடித்து கொண்டார். ஆனால் ஹஸ்ரத் முஸாப் அவர்களுடைய தோற்றம், நடவடிக்கை ஆகியவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒத்திருந்ததன் காரணமாக தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று விட்டதாக இப்னு கமியா நினைத்து கொண்டான். அல்லது விஷமத்தனம் செய்யும் நோக்கத்திலோ அல்லது ஏமாற்றும் நோக்கத்திலோ அவன் சார்பாக இது செய்யப்பட்டிருக்கவும் சாத்தியமுள்ளது. எவ்வாறு இருப்பினும் ஹஸ்ரத் முஸாப் அவர்கள் ஷஹீதாகி கீழே விழுந்ததைக் கண்டு அவன், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட்டேன் என்று கூச்சலிட ஆரம்பித்தான். இந்த செய்தியால் முஸ்லிம்களிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச துணிச்சலும் போய்விட்டது. முஸ்லிம்களுடைய ஒற்றுமை முற்றிலும் சிதறுண்டு போய்விட்டது. ஏற்கனவே கூறப்பட்டது போன்று உஹுது போர்க்களத்தில் சில நொடிகள் கவனமின்மையாக இருந்ததன் காரணமாக இஸ்லாமிய படையின் வெற்றி தற்காலிக தோல்வியாக மாறிப்போனது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் மிகச்சிறந்த தளபதியாக திகழ்ந்தார்கள் என்பதும், ஞானத்துடன் உடனடியாக முடிவெடுப்பதில் எஜமானராக திகழ்ந்தார்கள் என்பதும் உலக வரலாற்றில் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயமாகும். போரின் நிலை மாறுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமான கண்ணோட்டத்துடன் பார்த்தார்கள். 4 மடங்கு அதிகம் உள்ள எதிரிக்கு முன்னால் சிதறுண்டு போன பலவீனமான தம் படையை எப்படி அவர்கள் பாதுகாத்தார்கள் என்றால், எதிரி இஸ்லாமிய படையை முழுவதுமாக நசுக்கி விடுவதற்கு தீய எண்ணம் கொண்டு செயல்பட முனைந்தான். அதில் அவன் வெற்றி பெற இயலவில்லை. ஹஸ்ரத் முஸாப் பின் உமைர் அவர்களுடைய ஷஹாதத்திற்கு பிறகு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய படையின் கொடியை ஹஸ்ரத் அலி அவர்களுக்கு வழங்கினார்கள். ஹஸ்ரத் அலி அவர்கள் இஸ்லாமிய படையின் கொடியை கையில் வாங்கினார்கள். வெற்றி மயக்கத்தில் இருந்த எதிரிக்கு முன்னால் அவர்கள் உறுதியாக நின்று விட்டார்கள். அவர்களின் வாள் வெட்டி வீழ்த்தி கொண்டே சென்றது. அத்துடன் சிதறுண்டு போன இஸ்லாமிய படையின் துணிவை சீர்படுத்தி கொண்டே சென்றது. ஹஸ்ரத் அலி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்த சில நபர்களை கொண்டு அந்த இஸ்லாமிய படையுடன் சேர்ந்து கொண்டு எந்த அளவு வீரமாக போர் புரிந்தார்கள் என்றால், முஷ்ரிக்களுடைய பெரும் திரளில் இருந்து வெளியேறுவதற்கு வழி கிடைத்துவிட்டது. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் இந்த சிறிய எண்ணிக்கை கொண்ட ஜமாத் பாதையை உருவாக்கிவிட்டது. போர்க்களத்தில் சிதறுண்டு போயிருந்த இஸ்லாமிய படையை நோக்கி அது முன்னேறியது. முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஹாதத்துடைய செய்தியை கேட்டு தைரியம் இழந்து போய்க் கொண்டிருந்தார்கள். ஆகவே மக்கத்து முஷ்ரிக்குகளும் இஸ்லாமிய படை திரும்ப எழுந்துவிடக்கூடாது என்று முழுவதுமாக தாக்குதல் தொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பின்வாங்க வேண்டும் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஞானம் எந்த அளவு வெற்றிகரமானதாக இருந்தது என்றால், கையளவு இருந்த அந்த இஸ்லாமிய படை தோளோடு தோள் சேர்த்தவாறு எதிரிகளுடைய தாக்குதல்களை தோல்வி அடையச் செய்தவாறு அவர்கள் அறியாத வண்ணம் பள்ளத்தாக்கின் பக்கம் நழுவிவிட்டது. சுற்றி வளைப்பதற்காக எதிரி முழு ஆற்றலையும் பயன்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்குதல் தொடுத்து கொண்டிருந்த படையை கிழித்தவாறு பாதையை உருவாக்கி விட்டார்கள். உஹது போரில் போரிட்டு கொண்டிருந்த சஹாபிகளுக்கு லேசான உறக்கம், மயக்கம் தோன்றியதை பற்றி குறிப்பும் காணப்படுகிறது. அல்லாஹ் எவ்வாறான சூழ்நிலையை உருவாக்கினான் என்றால், அவர்களுக்கு லேசான உறக்கம் வந்துவிட்டது. அதனுடைய விளக்கம் இவ்வாறு காணப்படுகிறது. ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் அவர்கள் கூறுகிறார்கள், போரின் சூழ்நிலை மாறிய போது நான் என்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருக்க கண்டேன். நாங்கள் உணர்விழந்து அச்சமுற்று இருந்தபோது எங்கள் மீது லேசான உறக்கம் இறக்கப்பட்டது. அது எவ்வாறான நிலையாக இருந்தது என்றால், சிறியதொரு மயக்கமாக இருந்தது. லேசான உறக்கத்தின் காரணமாக தன் தலையை கீழே தொங்க விடாத எந்த ஒரு நபரும் எங்களில் இருக்கவில்லை. அல்லாஹின் மீது ஆணையாக எனக்கு எவ்வாறு தோன்றியது என்றால், மோத்தே பின் குஷைர் அவர்களின் குரல் கனவில் கேட்பது போன்று இருந்தது. முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கும் என்றால் நாம் ஒருபோதும் இங்கு இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். இவர்கள் அன்சாரி சஹாபி ஆவார்கள். பையத்தே உக்பாவிலும் பத்ர் போரிலும் உஹுது போரிலும் கலந்து கொண்டுள்ளார்கள். அவர்கள் கூறிய சொற்றொடரை நான் மனனம் செய்து கொண்டேன். இந்த லேசான உறக்கத்தை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். சும்ம அன்சல அலைக்கும் மிம் பாதில் கம்மி அமனத்தன் ஆசை யக்ஷா தாயிஃபத்தும் மின்கும் வ தாயிஃபத்துன் கது அஹம்மத்கும் அன்ஃபுசுஹும் யதுன்னூன பில்லாஹி கைரல் ஹக்கி தன்னல் ஜாஹிலிய யகூலூன ஹல்லனா மினல் அம்ரி மின் ஷை குல் இன்னல் அம்ர குல்லஹு லில்லாஹ். அதாவது, பிறகு அவன் துக்கத்திற்கு பிறகு உங்களுக்கு மன அமைதியை, அதாவது லேசான தூக்கத்தை இறக்கினான். இது உங்களில் ஒரு பிரிவினரை ஆட்கொண்டது. மற்றொரு பிரிவினர் தம்மை பற்றிய கவலையில் ஆழ்ந்திருந்தனர். இவர்கள் அல்லாஹ்வை குறித்து அறிவீனமான யூகம் போன்று உண்மையற்ற எண்ணம் கொண்டிருந்தனர். இவ்விஷயத்தில் எங்களுக்கு ஏதேனும் கூறுவதற்கு உண்டா என கூறி வந்தனர். தீர்மானங்கள் எல்லாம் அல்லாஹ்விற்குரியது என்று நீர் கூறுவீராக. ஹஸ்ரத் கஅப் பின் அம்ர் அன்சாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், உஹது போரின் நாளில் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய சமுதாயத்தின் 14 நபர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்தேன். அப்போது எங்களை லேசான உறக்கம் ஆட்கொண்டது. அது நிம்மதி அளிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது மிகவும் நிம்மதியான தூக்கமாக அது இருந்தது. போர் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அது எப்படிப்பட்ட லேசான உறக்கமாக இருந்தது என்றால், அது எங்களுக்கு நிம்மதியை வழங்கி கொண்டிருந்தது. நெஞ்சில் இருந்து ஊதுகுழலில் ஊதப்படுவது போன்று குரட்டை சப்தம் வராத எந்த ஒரு நபரும் எங்களில் இருக்கவில்லை. பிஷர் பின் பராபின் மரூர் அவர்களின் கையில் ஒரு வாள் இருந்தது. அது விழுந்து விட்டது. வாள் விழுந்த உணர்வு கூட அவர்களுக்கு இல்லாமல் இருப்பதை நான் கண்டேன். ஆனால் முஷ்ரிக்குகள் எங்களை நோக்கி முன்னேறி வந்து கொண்டிருந்தார்கள். இந்த வசனத்திற்கு விளக்க உரை அளித்தவாறு
ஹஜ்ரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், எவ்வாறு இருப்பினும் வாள் கீழே விழுந்ததாக அவர்களுக்கு தோன்றியிருக்கவும் வாய்ப்புள்ளது. ஏனென்றால் அப்போது எவ்வாறான நிலை இருந்தது என்றால், தூக்கமோ இருக்கத்தான் செய்தது. ஆனால் அவர்களின் கைகளில் ஆயுதங்கள் உறுதியாக இருந்தன. அவை கீழே விழ ஆரம்பிக்கும் போது ஓர் உதறல் எடுத்துவிடும். இங்கு நுஆசன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதனுடைய விளக்க உரை என்னவென்றால், அமனத்தன் நுஆசன் என்பதற்கு பல்வேறு கோணங்களில் உள்ள மொழியாக்கங்களின் சுருக்கம் என்னவென்றால், துக்கத்திற்கு பிறகு உங்கள் மீது எவ்வாறான நிம்மதி இறங்கியது என்றால் அதை தூக்கம் என்று கூறலாம். அல்லது எவ்வாறான லேசான மயக்கம் வழங்கப்பட்டது என்றால் அது நிம்மதியை கொண்டதாக இருந்தது. அல்லது தூக்கத்தை போன்ற தாக்கத்தை கொண்டிருந்த அது, அல்லது தூக்கத்தை சார்ந்ததாக இருந்த அது நிம்மதியை வழங்கியது. அமனத்தன் ஆசன் என்ற சொல்லின் பொருள் என்னவென்றால், தற்காலிகமாக லேசான உறக்கத்தில் உட்பட்டு தலையே கீழே சாய்த்து விடுவதை குறிக்கிறது. ஆனால் இங்கு நுஆசன் என்ற சொல்லின் பொருள் அதுபோன்ற லேசான உறக்கம் கிடையாது. மாறாக அது எவ்வாறான நிலை என்றால், விழித்திருக்கும் நிலைக்கும் தூக்கத்தினுடைய நிலைக்கும் இடைப்பட்ட நிலையாகும். தூக்கத்திற்கு முன்பு ஓர் இடைப்பட்ட நிலை வருகிறது. அங்கு எல்லா அங்கங்களுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கிறது. அதுதான் ஆழமான நிம்மதியாகும். அந்த நிம்மதி அவ்வாறே தொடர்ந்தால் அது தூக்கமாக மாறிவிடுகிறது. அவ்வாறான நிலையில் மனிதன் நடந்து கொண்டிருந்தால் அவன் கீழே விழமாட்டான். கீழே விழுவதற்கு முன்பு அவனுக்கு ஒரு உதறல் எடுக்கும். அப்போது தான் என்ன நிலையில் இருக்கிறேன் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். தூக்கம் வந்துவிட்டது என்றால் பிறகு உறுப்புகளின் மீது தனது எந்த ஒரு அதிகாரத்தையும் மனிதன் கொண்டிருக்க முடியாது. எவ்வாறு இருப்பினும் பிஷர் பின் பரா அவர்களுக்கு அந்நிலையில் அவ்வாறான ஒரு ஆழமான தூக்கமும் வந்திருக்கலாம். போர் நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் அது நிம்மதியை தரக்கூடிய நிலையாக இருந்தது. மனிதன் கீழே விழுந்து விடுகிறான் என்பதை நாம் சரியென்று ஒப்புக்கொண்டாலும் அதன் காரணம் என்னவென்றால், அவனுடைய கைகள் கொஞ்சம் தளர்ந்து போயிருக்கலாம். அதனால் வாள் கீழே விழுந்தும் இருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் அது எப்படிப்பட்ட நிலையாக இருந்தது என்றால், நான் ஆழமான தூக்கத்திற்கு செல்கிறேன் என்ற உணர்வு தோன்றுகிறது. பிறகு மனிதன் உதறல் எடுத்து விழித்துக் கொள்கிறான். ஆகவே அல்லாஹ் கூறுகின்றான், நான் உங்களுக்கு எவ்வாறான நிம்மதியான நிலையை வழங்கினோம் என்றால் அது தூக்கத்தோடு ஒத்த நிலையாக இருந்தது. ஆனால் நீங்கள் உங்கள் மீதும் உங்களது அங்கங்களின் மீதும் எவ்வித ஆதிக்கமும் பெறாத வகையில் அது தூக்கத்தை போன்று ஆழமான நிலையாகவும் இருக்கவில்லை. அதுவோ நிம்மதியை வழங்கி கொண்டிருந்தது. ஆனால் உங்களை பயனற்றவர்களாக அது ஆக்கி கொண்டிருக்கவில்லை. இவ்வாறு ஹஸ்ரத் அபூ தல்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இது புகாரியுடைய ஹதீஸ் ஆகும். அவர்கள் கூறுகிறார்கள், உஹுது நாளில் போரின் போது எங்களை லேசான உறக்கம் ஆட்கொண்டு விட்டது. இது எவ்வாறான சிற்றுறக்கம் என்றால் இதை பற்றி ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. அவர்கள் கூறுகிறார்கள், என் கையில் இருந்து வாள் கீழே விழப்போகும்போது நான் அதை பிடித்துக் கொள்வேன். ஆகவே இந்த ஹதீஸ் கூறுவது என்னவென்றால், கைகளில் இருந்து பொருட்கள் கீழே விழுந்துவிடக்கூடிய வகையிலோ அல்லது நடந்து செல்லும் போதே நாம் கீழே விழுந்துவிடக்கூடிய வகையிலோ உள்ள தூக்கத்தின் நிலையை போன்றதல்ல. அது நிம்மதியை தரக்கூடியதாக இருந்தது, ஓய்வை வழங்கக்கூடிய விஷயமாக இருந்தது. ஆயினும் ஓரளவுக்கு நமக்கு நமது உடல் அங்கங்களின் மீது ஆதிக்கம் இருந்தது. வாள்கள் கீழே விழ ஆரம்பிக்கும் போது அவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். அதாவது அது லேசான தூக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. திடீரென்று அது அவர்களை சூழ்ந்து கொள்ளவில்லை. மாறாக அது எவ்வாறான ஒரு நிலையாக இருந்தது என்றால் கொஞ்ச நேரம் வரை அவர்கள் மீது அந்த நிலை தொடர்ந்தது. திருமிதி அபுவாபு தப்சீரில் ஹஸ்ரத் அபூ தல்ஹா அவர்களின் அறிவிப்பில் வருகிறது, உஹுது போரின் நாளில் நான் தலையை உயர்த்தி பார்த்தபோது ஒவ்வொரு நபரும் தூங்கியவாறு தமது கவசத்தின் கீழே குனிந்து கொண்டு செல்வதை நான் கண்டேன். விழித்திருந்ததன் காரணமாகவோ அல்லது களைப்பின் காரணமாகவோ அந்த சஹாபிகளின் நிலை மிகவும் மோசமாக ஆகியிருந்தது. அவ்வாறான நிலையில் அல்லாவின் புறமிருந்து இந்த நிம்மதியான நிலை கிடைத்து கொண்டிருந்தது. ஹஸ்ரத் அபூ தல்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அந்த காட்சி பொதுவான ஒரு காட்சியாக தென்பட்டது. களைப்படைந்த ஒரு போராளியின் மீது ஏற்படக்கூடிய தற்செயலான காட்சியாக அது இருக்கவில்லை. மாறாக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போரில் கலந்து கொண்டு எதிரிகளுக்கு எதிராக போரிட்டு கொண்டிருந்த அந்த அனைத்து போராளிகளின் மீது திடீரென்று வானத்தில் இருந்து ஒரு பொருள் இறங்கியது போன்று இருந்தது. அந்த நிலை அவர்களை ஆட்கொண்டு விட்டது. அந்நிலையில் அவர்களுக்கு எவ்வாறான நிம்மதி கிடைத்தது என்றால், தம் உடல் உறுப்புகளை புத்துணர்ச்சி பெறச் செய்து புத்தம்புது சுவாசத்தை அவர்கள் பெறுவதற்கு தகுந்த நிலையாக அது இருந்தது. அது தூங்கக்கூடிய நேரமாக இருக்கவில்லை. அவ்வாறான நிலை இருக்கும்போது, அவ்வாறான களைப்பின் நிலை தோன்றிவிடும்போது மனிதன் மீது இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. எவ்வாறு இருப்பினும் முழு சமுதாயமும் ஒரே நேரத்தில் ஒரு தூக்கத்தின் நிலைக்கு சென்று விட்டது. அப்போது போர் நடைபெற்று கொண்டிருந்தது. எதிரியிடமிருந்து கடுமையான அபாயத்தின் சூழ்நிலை இருந்தது. அது ஒரு அதிசயமாக இருந்தது. அது தற்செயலாக நிகழ்ந்த விபத்து ஒன்றும் கிடையாது. இது போன்ற நிலை
மக்களுடன் நிகழ்ந்து விடுகின்றது. ஆனால் இது தற்செயலாக நிகழ்ந்ததல்ல, மாறாக இது ஓர் ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. அல்லாஹ்வின் புறமிருந்து ஒரு குறிப்பான நிம்மதியின் நிலை அந்நேரத்தில் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அல்லாமா அப்துல் ரஸாக் அவர்கள் ஜுஹ்ரியிடமிருந்து அறிவிப்பு செய்தவாறு எடுத்துக் கூறுகிறார்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளிமிகுந்த முகத்தில் உஹது நாளில் வாள்களின் மூலமாக 70 முறை தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டன. ஆனால் அல்லாஹ் அன்னாரை அந்த அனைத்து தீங்கிலிருந்தும் காப்பாற்றினான். இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் கூறுகிறார்கள், ஜுஹ்ரி அவர்கள் 70 என்று கூறியிருப்பது உண்மையிலேயே 70 என்ற எண்ணிக்கையாகவும் இருக்கலாம், அல்லது அந்த எண்ணிக்கையில் மிகைப்படுத்தி கூறுவது நோக்கமாக இருந்திருக்கலாம். ஹஸரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நின்று எவர் போர் செய்கிறாரோ அவர் அனைவரையும் விட பெரிய வீரராக கருதப்பட்டு வந்தார். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஆபத்தான இடங்களில் தான் இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அன்னாருடைய மகத்துவம் எந்த அளவு உயர்ந்ததாக இருக்கிறது என பாருங்கள். உஹது போரில் தொடர்ச்சியாக வாள்கள் வீசப்பட்டு கொண்டிருந்தன. எப்படிப்பட்ட ஆக்ரோஷமான போர் நடைபெற்று கொண்டிருந்தது என்றால் சஹாபிகளால் பொறுத்துக்கொள்ள இயலவில்லை. ஆனால் இந்த போர்க்கள வீரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு போரிட்டு கொண்டிருந்தார்கள். இதில் சஹாபிகளின் மீது எந்த தவறும் கிடையாது. அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். மாறாக ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீரத்தின் முன்மாதிரி காட்டப்பட வேண்டும் என்பதே இதில் இருந்த ரகசியமாகும். ஒரு சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக வாள்கள் வீசப்பட்டு கொண்டிருந்தன. அப்போது நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆவேன் என்று அன்னார் தம் நபித்துவ வாதத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் 70 வெட்டு காயங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த காயங்கள் மிக நுட்பமானவையாக இருந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழிக்குள் விழுந்த சம்பவம் குறித்த அறிவிப்பில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அபு ஆமிர் ஃபாசிக் என்பவன் உஹது களத்தில் ஆங்காங்கே பல குழிகளை தோண்டி வைத்திருந்தான். முஸ்லிம்கள் கவனமற்று அதில் விழ வேண்டும், நஷ்டமடைய வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமல் அந்த குழிகளில் ஒன்றில் விழுந்து விட்டார்கள். அன்னார் மயங்கி விட்டார்கள். அன்னாருடைய 2 முட்டுகள் காயமடைந்து விட்டன. ஹஸ்ரத் அலி அவர்கள் உடனடியாக முன்னேறி சென்று அன்னாரை கைகளில் பிடித்து கொண்டார்கள். ஹஸ்ரத் தல்ஹா பின் உபைதுல்லா அவர்கள் அன்னாரை வெளியே கொண்டு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழுவதற்கு காரணமாக இருந்த துர்பாக்கியசாலியான இப்னு கமியா என்பவன் வாளை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவன் தாக்குதல் தொடுத்தான். வாள் வீச்சு அன்னாருடைய கழுத்தில் பட்டது. ஆனால் அது அன்னாருடைய கழுத்தில் எந்த காயத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அந்த தாக்குதலின் காரணமாக அன்னாருடைய கழுத்து எந்த அளவு கடுமையாக சுளுக்கிவிட்டது என்றால் அதற்கு பிறகு 1 மாதம் அல்லது அதைவிட அதிகமான காலகட்டம் வரை அன்னாருடைய கழுத்தில் வலி இருந்து வந்தது. அவன் அத்துடன் அன்னாரின் மீது கற்களையும் வீச ஆரம்பித்தான். அதில் ஒரு கல் அன்னாரின் மீது பட்டது. அப்போது ஹஸரத் சஅத் பின் அபி வக்காஸ் அவர்களுடைய சகோதரனான உத்பா பின் அபி வக்காஸ் என்பவன் அன்னாரின் மீது கற்களை எறிந்தான். அதில் ஒரு கல் அன்னாருடைய முகத்தில் பட்டது. அதனால் அன்னாருடைய 2 பல்கள் உடைந்து விட்டன. கீழ் உதட்டிலும் காயம் ஏற்பட்டது. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் கூறுகிறார்கள், பல்லின் ஒரு பகுதி உடைந்து விட்டது. அது முழுவதுமாக பெயர்ந்து வரவில்லை. கல் எறிந்தது தன் சகோதரனான உத்பா ஆவான் என்பதை ஹதரத் சஅத் அவர்கள் கேள்விப்பட்ட போது, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தது தம்முடைய சகோதரன் என்று அவர்களுக்கு தெரிய வந்தபோது அவர்கள் பழி வாங்குவதற்காக அவனை பின்தொடர்ந்து படைக்குள் நுழைந்து விட்டார்கள். ஹஸரத் சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் கூறுகிறார்கள், அவனை கொல்வது எனக்கு லட்சியமாக இருந்தது. எந்த அளவுக்கு அந்த ஆவல் இருந்தது என்றால் உலகில் வேறு எந்த ஒரு விஷயத்திற்கும் அவ்வாறான ஆவல் ஏற்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் உத்பாவோ அவரை ஏமாற்றிவிட்டு நழுவிக்கொண்டிருந்தான். ஹஸரத் சஅத் அவர்கள் மீண்டும் அவனை தேடிக்கொண்டு புறப்பட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் நழுவிக்கொண்டிருந்தான். 3வது முறையாக அவர்கள் புறப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅதிடம், இறை அடியானே, உமது உயிரை கொடுப்பது உமது நோக்கமா என்ன என்று கேட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த பிறகு நான் செல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்பா பின் அபி வக்காஸுக்கு எதிராக இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹும்ம லா யஹூலு அலைஹில் ஹவுலு ஹத்தா யமூத காஃபிரா. அல்லாஹுவே, அவன் காஃபிராக இருக்கின்ற நிலையில் 1 வருடத்திற்குள் அவன் இறந்துவிட வேண்டும் என்று துவா செய்தார்கள். அல்லாஹ் அன்னாரது துவாவை எவ்வாறு ஒப்புக்கொண்டான் என்றால் அந்த நாளிலேயே ஹஸரத் ஹாத்திப் பின் அபி பல்தா அவர்களின் கைகளால் அவன் கொல்லப்பட்டு விட்டான். ஹஸரத் ஹாத்திப் அவர்கள் கூறுகிறார்கள், உத்பா பின் அபி வக்காஸ் உடைய கேடுகட்ட செயலை நான் கண்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உத்பா எந்த பக்கமாக சென்றான் என்று நான் கேட்டேன். அவன் சென்ற திசையை அன்னார் சுட்டி காட்டினார்கள்.
நான் உடனே அவனை பின்தொடர்ந்து சென்றேன். எதுவரை என்றால் ஓரிடத்தில் நான் அவனை பிடிப்பதில் வெற்றி பெற்றுவிட்டேன். நான் உடனடியாக அவன் மீது வாள் வீசினேன். அதன் காரணமாக அவனது தலை வெட்டப்பட்டு தூரத்தில் சென்று விழுந்தது. நான் அவனுடைய வாள் மற்றும் குதிரையை கைப்பற்றி அவற்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை கேட்டுவிட்டு ரதியல்லாஹு அன்க ரதியல்லாஹு அன்க என்று இருமுறை கூறினார்கள். அதாவது அல்லாஹ் மீது திருப்தி அடைவானாக, அல்லாஹ் மீது திருப்தி அடைவானாக என்று கூறினார்கள். இந்த தாக்குதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலை கவசமும் உடைந்து விட்டது. அத்துடன் எதிரியுடைய தொடர்ச்சியான தாக்குதலின் காரணமாக அன்னாருடைய அருளுக்குரிய முகத்திலும் காயம் ஏற்பட்டது. அன்னாருடைய அருளுக்குரிய முகத்தில் தாக்குதல் தொடுத்தவர் அப்துல்லா பின் ஷிஹாப் ஜுஹ்ரி என்பவர் ஆவார். இவர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். இந்த விவரங்கள் மேற்கொண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் எடுத்துரைப்பேன். தற்போது நான் சில மர்ஹூம்களை பற்றிய குறிப்பையும் எடுத்துக்கூற விரும்புகிறேன். முதலாவது நட்குறிப்பு பாலஸ்தீனத்தை சார்ந்த மதிப்பிற்குரிய அபு ஹில்மி முகமது உகாஷா சாஹிப் அவர்களுடையதாகும். ஷரீஃப் ஓதே சாஹிப் அவர்கள் மர்ஹூம் அவர்களை குறித்து எழுதுகிறார்கள். சில நாட்களுக்கு முன்பு காசா பகுதியில் நம்முடைய அகமதி சகோதரர் முகமது உகாஷா சாஹிப் அவர்கள் மிகவும் இரக்கமற்ற முறையில் ஷஹீதாக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுடைய உடல் அவர்களின் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் அவர்கள் மிகவும் தூய அகமதியாக இருந்தார்கள். அவர்களுக்கு 75 வயதாகும். தன்னுடைய சொந்த கிராமத்தில் இருந்து ஹிஜ்ரத் செய்து காசாவின் பகுதியான ஜபாலியானில் புகலிடம் கொடுக்கப்பட்டிருந்த கேம்பில் வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு 7 மகன்களும் 5 மகள்களும் 33 பேரன் பேத்திகளும் உள்ளார்கள். அவர்களுடைய மகன்வழி பேரன் கூறுகிறார், பல வாரங்களாக அவர்களுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. தற்காலிக போர் நிறுத்தத்தின் போது அவர்களை தேடி நான் புறப்பட்டு சென்றேன். அவர்கள் வீட்டில் இருக்கவில்லை. அவர்களுடைய வீட்டிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் சிதறி கிடந்த சடலங்களுக்கு இடையில் அவர்களின் உடல் கிடந்தது. தலையில் சுடப்பட்டு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள். காசாவைச் சேர்ந்த யாசிர் ஷாஹீன் சாஹிப் என்ற ஒரு அகமதி கூறுகிறார், மர்ஹூம் அவர்கள் 10 வருடங்களுக்கு முன்பு டிஷ் வைத்தார்கள். அப்போது என்னிடம் எம்டிஏ சேனல் தேடுவதற்கு தமக்கு உதவி செய்யுமாறு கூறினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களின் மூலமாக எனக்கு அகமதியத்தை பற்றி தெரிய வந்தது. கொஞ்ச காலத்திற்கு பிறகு அவர்கள் ஜமாத்தை குறித்து எனக்கு மேற்கொண்டு எடுத்து கூறினார்கள். சில நூல்களையும் அனுப்பி வைத்தார்கள். சில காலம் வரை எங்களுக்கு இடையில் விவாதம் தொடர்ந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு நான் இஸ்திகாரா செய்தேன். என் மனைவியுடன் பையத் செய்யும் நல்வாய்ப்பு கிடைத்தது. நான் பையத் செய்ததைக் கண்டு முகமது உக்காஷா சாஹிப் அவர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். அதற்கு பிறகு எங்களுடைய தொடர்பு உறுதியாகிக் கொண்டே சென்றது. அவர்கள் பல மணி நேரங்கள் வரை எனக்கு பல்வேறு திருக்குரான் வசனங்களுக்கு விளக்க உரை கூறுவார்கள். தப்சீரே கபீரிலிருந்து மேற்கோள்களை படித்து காட்டுவார்கள். நாசிக் மன்சூக் போன்ற விவகாரங்களை புரிய வைப்பார்கள். அவர்களுடைய விளக்கமளிக்கும் முறை மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கும். நீண்ட காலமாக ஒரு நூலை எழுதி வந்தார்கள். என்னை அழைத்து அந்த நூலை வாசித்து காட்டுவார்கள். அதை இன்னும் மேம்படுத்துவார்கள். பல்வேறு விஷயங்கள் பற்றி விவாதிப்பார்கள். தன்னுடைய வீட்டை விரிவாக்கி அதில் லைப்ரரி அமைக்க வேண்டும், அதில் ஜமாத்துடைய நூல்களின் நகல்களை வைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் அகமதியத்தின் காரணமாக அவர்களது குடும்பம் அவர்கள் மீது கொடுமை இழைத்தது. ஆகவே அவர்களுடைய இந்த நாட்டம் முழுமை பெறவில்லை. அவர்களின் மூலமாகவே காசா ஜமாத்துடன் எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது. நாங்கள் அனைவரும் அவர்களுடைய சந்திப்பு அறையில் அவர்களை சந்தித்து வந்தோம். கடைசியாக சில வருடங்களில் உடல்நிலை மோசமானதன் காரணமாக பெரும்பாலும் வீட்டில்தான் இருந்து வந்தார்கள். எப்பொழுதாவது அவர்கள் வெளியே செல்வார்கள். காசாவின் இன்னொரு அகமதி கூறுகிறார், மர்ஹூம் அவர்கள் உயரமான தோற்றமுடையவராகவும் மெலிந்த தேகமுடையவராகவும் வெள்ளை தாடி கொண்டவராகவும் இருந்தார்கள். அவர்களுடைய நன்மை மற்றும் இறையச்சத்தின் தாக்கம் எதிராளியின் மீது உடனே ஏற்பட்டுவிடும். எப்பொழுதும் இறைவனை நினைவு கூர்ந்து வந்தார்கள். ஜமாத் நூல்களை படிப்பதில் ஈடுபட்டு வந்தார்கள். அவர்களுடைய வீட்டுக்கு அருகில் ஜமாத்தின் பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் என்று அவர்கள் பெரும் விருப்பம் கொண்டிருந்தார்கள். 2014ஆம் ஆண்டின் போருக்கு பிறகு அவர்கள் ஒரு கட்டுரை எழுதினார்கள். ஒரு நாள் வரும், அப்போது கபர்களின் மீது குண்டுமலை பொழியும், அவர்களின் ஊர்களும் கற்களும் இங்கும் அங்கும் சிதறி போய்விடும் என்று அதில் எழுதியிருந்தார்கள். பிறகு அவ்வாறே நிகழ்ந்தது. துன்பங்கள் சூழ்ந்திருந்த போதிலும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இன்முகத்தோடு சந்தித்து வந்தார்கள். மிகவும் வள்ளல் தன்மை கொண்டவராகவும் புத்திசாலியாகவும் மற்றவர்களின் சிந்தனையை விரைவில் புரியக்கூடியவராகவும் திகழ்ந்தார்கள். டாக்டர் யூசுப் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், சகோதரர் அபு ஹில்மி அவர்கள் மிகவும் தூய உண்மையான அகமதியாக திகழ்ந்தார்கள். அகமதியாவதற்கு முன்பே அவர்களுடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் அகமதிகளைப் போன்றே இருந்தது. ஆகவே ஜமாத்தை பற்றி தெரிந்தவுடனேயே பையத் செய்து விட்டார்கள். சான்றோர்கள் மற்றும் அக்கம்பக்கத்து மக்களிடம் ஜமாத்தை குறித்து பேசி வந்தார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு
அவர்களுடைய நெருக்கமானவர்கள் சார்பிலும் மிகவும் எதிர்ப்பையும் துக்கங்களையும் துன்பங்களையும் எதிர்கொள்ள வேண்டியது வந்தது. கடைசி காலத்தில் ஊன்றுகோலின் உதவியால் நடந்து சென்று ஜுமா மற்றும் கூட்டங்களில் கலந்து கொண்டு வந்தார்கள். அனைவருக்கும் முன்பாகவே வந்து விடுவார்கள். அவர்கள் மிகுந்த சிரமத்தில் இருந்த போதிலும் எதிரிகள் காரணமாக செல்லும் பாதைகளில் அபாயத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருந்த போதிலும் அவர்கள் சென்று வந்தார்கள். பொருளாதார நெருக்கடி இருந்த போதிலும் மற்றவர்களை விட முன்பே சந்தாக்களை செலுத்தி விடுவார்கள். ஜமாத்தின் போதனையும் முழு உலகிலும் மிகைத்துவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஏனென்றால் அதில்தான் மனித குலத்தின் அனைத்து துன்பங்களுக்கும் தீர்வு உள்ளது என்று கருதினார்கள். தன் வீட்டையும் நிலத்தின் ஒரு பகுதியையும் ஜமாத்திற்கு கொடுத்துவிட வேண்டும், அதன் மூலமாக பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும், ஜமாத்தின் தலைமையகம் உருவாக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் எதிராளியாக இருந்த உறவினர்கள் அதில் தடையாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவானாக, அவர்களுடைய துவாக்களுக்கு அவர்களுடைய சந்ததிகளை வாரிசாக்குவானாக. அவர்களின் பிள்ளைகளும் அவர்களின் நண்பர்களும் அகமதியத் எனும் உண்மை இஸ்லாத்தை புரியக்கூடியவர்களாக ஆவார்களாக, அமைதி மற்றும் நிம்மதியை காணக்கூடியவர்களாக ஆவார்களாக. அவர்களின் பகுதிகளில் அல்லாஹ் அமைதியை நிலைவரச் செய்வானாக, அநீதியாளனின் கையை தடுப்பானாக, அநீதியாளனை முடிவுக்கு கொண்டு வருவானாக. இஸ்ரேல் தற்போது லெபனானுடைய எல்லைப் பகுதியில் ஹிஸ்புல்லா குழுவுக்கு எதிராக பகிரங்கமாக போருக்கான ஆயத்தங்களை மேற்கொண்டுள்ளது. இதனால் சூழ்நிலை இன்னும் மோசமாக ஆகிவிடலாம். அதேபோன்று அமெரிக்காவும் பிரிட்டனும் ஏமனுடைய ஹூத்தி குழுக்களுக்கு எதிராக பகிரங்கமாக போரை ஆரம்பித்துள்ளது. இந்த அனைத்து விஷயங்களிலும் இந்த போரை மேற்கொண்டு விரிவுபடுத்துகின்றன. இப்பொழுது எழுதக்கூடிய பல பேர் இதில் உலகப் போரின் அறிகுறிகள் மிக அருகில் தென்படுகின்றன என்று எழுதி வருகிறார்கள். ஆகவே துவாக்களின் அதிக தேவை உள்ளது. அல்லாஹ் மனித குலத்திற்கு அறிவையும் புரியும் திறனையும் வழங்குவானாக. அடுத்த நட்குறிப்பு, ஜெர்மனியை சார்ந்த ஜமாத்தின் முரப்பியாகிய மதிப்பிற்குரிய ஹைதர் அலி ஜஃபர் சாஹிப் அவர்களின் மனைவி மர்ஹூமா அமத்து நசீர் ஹைதர் சாஹிபா அவர்களை பற்றியதாகும். கடந்த நாட்களில் இவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவோன். அல்லாஹ்வின் அருளால் வசிய செய்திருந்தார்கள். மர்ஹூமா அவர்கள் தம் கணவர், 2 மகன்கள் மற்றும் 1 மகள் ஆகியோரை பின்னால் விட்டு சென்றுள்ளார்கள். மர்ஹூமாவுடைய தாய் வழி பாட்டனார் ஹஸ்ரத் சௌத்ரி அமீனுல்லா சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் மசீமோத் அலிஸ்லாத் வஸ்லாம் அவர்களுடைய சஹாபி ஆவார்கள். கணவர் ஹைதர் அலி ஜஃபர் சாஹிப் எழுதுகிறார்கள், நான் முரப்பியாக ஃபீல்டில் பணியாற்றி வந்தேன். பல்வேறு காலங்களில் ஏறக்குறைய 12 வருடம் வரை என்னை விட்டு இவர்கள் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் ஒருபோதும் அவர்கள் முறையிட்டது கிடையாது. ஒரு முறை இதை பற்றி பேச்சு வரும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்கள் டிஸ்டர்ப் ஆகியிருந்ததாக கூறினார்கள். இதை பற்றி முன்பே ஏன் கூறவில்லை என்று நான் கேட்டபோது, உங்களுக்கு அங்கே ஃபீல்டில் எவ்வித இடைஞ்சலும் ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் கூறவில்லை என்று கூறினார்கள். பிராங்க்ஃபுர்ட்டில் பைத்து சுபு பகுதியின் சதராகவும் இருந்துள்ளார்கள். ஹிலாஃபத் ஜூபிலியுடைய வருடத்தில் சதர் லஜ்னாவாக தொண்டாற்றும் நல்வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். அல்லாஹ்வின் அருளால் தொழுகை, நோன்பு ஆகியவற்றை மிகவும் பேணி வந்தார்கள். தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருக்குரானை முறையாக திலாவு செய்யக்கூடியவர்களாகவும் அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் குறித்த நேரத்தில் சந்தாக்களை செலுத்தக்கூடியவர்களாகவும் இருந்துள்ளார்கள். அல்லாஹ் மர்ஹூமாவுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த நட்குறிப்பு, ஹபீபுல்லா காஹ்லோன் சாஹிப் அவர்களின் மனைவியாகிய நசீம் அக்தர் சாஹிபா அவர்களை பற்றியதாகும். இவர்களும் கடந்த நாட்களில் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவோன். அல்லாஹ்வின் அருளால் வசிய செய்திருந்தார்கள். வசியத்துடைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் மரணத்திற்கு முன்பு வரை முற்றிலும் செலுத்தி இருக்கிறார்கள். சொத்துக்கான சந்தாவையும் தம் வாழ்நாளிலேயே செலுத்திவிட்டார்கள். கணவரையும் 6 மகன்களையும் 2 மகள்களையும் பின்னால் விட்டு சென்றுள்ளார்கள். ஒரு மகள் இவர்களின் வாழ்நாளிலேயே வஃபாத்தாகிவிட்டார்கள். அந்த மகளுடைய குழந்தைகளையும் மிக நேசத்துடன் பராமரித்து வந்தார்கள். அவர்களுக்கு கல்வி வழங்கினார்கள். மகன்களில் 4 பேர் வாழ்வை அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறார்கள். நவீத் ஆதில் என்ற ஒரு மகன் ஜமாத்தின் முரப்பியாக இருக்கிறார். லைபீரியாவின் மிஷனரி இன்சார்ஜாக இருக்கிறார். அவர் செயல்களத்தில் இருந்ததன் காரணமாக தன் தாயாருடைய ஜனாசாவில் அவரால் கலந்து கொள்ள இயலவில்லை. அவர் கூறுகிறார், மர்ஹூமாவுடைய குடும்பத்தில் அவர்களின் தந்தை மௌலா பக்ஷ் அவர்கள் மூலமாக அகமதியத்து கிடைத்தது. அவர்கள் 2வது ஹிலாஃபத்துடைய காலகட்டத்தில் பைய செய்திருந்தார்கள். மர்ஹூமாவுடைய மார்க்க கல்வி மிகவும் நல்ல தரத்தில் இருந்தது. சில சமயங்களில் சந்திக்கக்கூடியவர்கள், நீங்கள் என்ன படித்துள்ளீர்கள் என்று கேட்பார்கள். உலக கல்வியோ மிக சாதாரணமாகத்தான் இருந்தது. மார்க்க கல்வியில் தமக்கு இருந்த ஆர்வத்தை குறித்து மர்ஹூமா அவர்கள் கூறும்போது, இது அவர்களின் தந்தையின் காரணமாக அவர்களுக்கு
கிடைத்தது என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களின் தந்தை பள்ளிவாசலில் என்ன தர்சை கேட்பார்களோ அதை வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக கூறுவார்கள் என்று கூறினார்கள். ஆகவே பெற்றோர்களுடைய பெரும் தாக்கமும் ஏற்படுகிறது. வீடுகளில் இது போன்ற கலந்துரையாடல்கள் நடக்கும் என்றால் இது போன்ற நல்ல விளைவுகளும் ஏற்படும். ஜமாத் மற்றும் ஹிலாஃபத்துடன் அளவற்ற நேசம் கொண்டிருந்தார்கள். மிகவும் துணிவுள்ள மார்க்க தன்மானம் கொண்ட பெண்மணியாக இருந்தார்கள். ஜமாத் மற்றும் ஹசரத் மசீமோது அலை இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள். தொழுகைகளை மிகவும் பேணி வந்தார்கள். தஹஜு தொழக்கூடியவராகவும் முறையாக ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். தம் வாழ்வின் கடைசி வருடங்களில் ஏத்திகாஃப் இருக்க முடியவில்லை. ரமலானில் 3 அல்லது 4 முறை திருக்குரானை முழுவதுமாக ஓதி முடிப்பார்கள். இங்கும் அங்கும் நடக்கும்போதெல்லாம் தரூது ஷரீஃப் மற்றும் திக்ர் செய்யக்கூடிய பழக்கம் கொண்டிருந்தார்கள். ஒரு முறை கீழே விழுந்ததன் காரணமாக அவர்களின் கால் உடைந்து விட்டது. அப்போது அவர்களுடைய ஒரு மகன் அங்கு இருந்தார். அந்த மகன் புறப்படக்கூடிய நாளாக அது இருந்தது. அந்நாளில் மர்ஹுமா அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். மர்ஹுமா அவர்கள் தன் மகனை பார்த்து, நீ டியூட்டிக்கு செல் என்று அனுப்பி வைத்துவிட்டு இன்னொரு கிராமத்தில் இருந்த தம் பக்கத்து கிராமத்தில் இருந்த தம் மருமகனை வரவழைத்தார்கள். அவருடன் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார்கள். நீ உடனடியாக மார்க்க தொண்டுக்காக புறப்பட வேண்டியது உன் பணியாகும் என்று கூறி மகனை அனுப்பி வைத்து விட்டார்கள். நவீத் ஆதில் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், 7 வருடங்களுக்கு பிறகு விடுமுறையில் சென்றிருந்த போது அவர்களை சந்தித்தேன். அப்போது அவர்கள் எனக்கு செய்த அறிவுரை என்னவென்றால், வாழ்வும் மரணமும் அல்லாஹுடைய கையில் உள்ளது. ஒருவருடைய நேரம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. அதுபோன்ற நேரம் வந்துவிட்டால் நீ உன் டியூட்டியை விட்டுவிட்டு வரக்கூடாது, அங்குதான் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆகவே இவர்கள் தன்னுடைய சென்டரில் இருக்கிறார்கள். தாயாருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளவில்லை. அடுத்த குறிப்பு, பஷீராபாத் ஸ்டேட்டை சார்ந்த ரஷீத் அகமது ஜமீர் சாஹிப் அவர்களின் மனைவியாகிய மதிப்பிற்குரிய முபாரகா பேகம் சாஹிபா அவர்களுடையதாகும். இவர்களும் கடந்த நாள்களில் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களின் குடும்பத்தில் இவர்களுடைய தந்தை பஹாவுல் ஹக் சாஹிப் மூலமாக அகமதியத் வந்தது. 1948ஆம் ஆண்டில் அவர்கள் 2வது கலிஃபத்துல் மசி அவர்களின் கையில் பைய செய்தார்கள். மர்ஹுமா அவர்கள் பல்வேறு சிறப்பம்சங்களுக்கு சொந்தக்காரராக திகழ்கிறார்கள். ஐவேளை தொழுகைகளையும் தஹஜு தொழுகைகளையும் முறையாக பேணக்கூடியவராகவும் தன்னலமற்ற முறையில் ஜமாத் தொண்டுகளை செய்யக்கூடிய நல்ல தூய பெண்மணியாகவும் திகழ்ந்தார்கள். ஜமாத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருந்துள்ளார்கள். பல்வேறு தொண்டுகளை செய்யக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். லஜினாவுடைய சதராகவும் இருந்துள்ளார்கள். ஏறக்குறைய முழு வாழ்வையும் ஜமாத் தொண்டில் கழித்துள்ளார்கள். எண்ணற்ற ஆண் பெண் பிள்ளைகளுக்கு திருக்குரானை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். பர்தாவை மிக அதிகமாக கருத்தில் கொள்ளக்கூடிய பெண்மணியாக இருந்தார்கள். பெண் பிள்ளைகளுக்கும் பர்தாவை வலியுறுத்தி வந்தார்கள். ஹித்மத்தே ஹல்க் பணிகளில் முந்தி சென்று பங்கெடுப்பார்கள். ஏழைகள் மற்றும் விதவைகள் ஆகியோருடைய தேவைகளை கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். பல ஏழை அனாதை பெண்களின் திருமணங்களில் அவர்களுக்கு உதவி செய்துள்ளார்கள். பல பெண் பிள்ளைகளுக்கு தையல் கற்றுக் கொடுத்துள்ளார்கள். ஒவ்வொரு ஜுமாவின் நாளிலும் ஜுமாவிற்கு 2 மணி நேரங்களுக்கு முன்பே பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். பெண்கள் பகுதியை அவர்களே சுத்தம் செய்வார்கள். அதற்கு பிறகு நஃபில்கள் தொழுவார்கள். மிகவும் நம்பிக்கைக்குரிய பெண்மணியாக இருந்துள்ளார்கள். பல பெண்கள் தங்களுடைய நகைகளையும் பணத்தையும் நம்பிக்கையின் காரணமாக அமானிதமாக இவர்களிடம் கொடுத்து வைப்பார்கள். இவர்கள் தாம் வசிய செய்யும் போதே தம்முடைய பிள்ளைகளையும் வசிய செய்ய வைத்து விட்டார்கள். அதேபோன்று ஊரில் இருக்கக்கூடிய பல பெண்களையும் வசியத் அமைப்பில் இணைத்து விட்டார்கள். கணவரையும் ஒரு மகனையும் 5 மகள்களையும் பின்விட்டு சென்றுள்ளார்கள். சேராலியோனியில் முரப்பியாக பணியாற்றும் மதிப்பிற்குரிய உஸ்மான் அகமது சாஹிப் மற்றும் புர்கினோ ஃபாசோவில் முரப்பியாக பணியாற்றும் மதிப்பிற்குரிய சாதத் அகமது சாஹிப் ஆகியோருடைய மாமியார் ஆவார்கள். முரப்பிகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டுள்ள 2 மகள்களும் தாயாருடைய இறுதி வேளையில் அங்கு இருக்க முடியவில்லை. தத்தமது ஹித்மத் செய்யும் இடங்களில் அவர்கள் இருந்துள்ளார்கள். இவர்களுடைய மகள் ஆசிஃபா சாஹிபா கூறுகிறார்கள், நான் எனது கணவர் உஸ்மான் அகமது சாஹிப் அவர்களுடன் சேராலியனில் தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பு பெற்று வருகிறேன். செயல்களத்தில் இருப்பதன் காரணமாக தாயாருடைய ஜனாசா மற்றும் நல்லடக்கத்தில் கலந்து கொள்ள இயலவில்லை. அதேபோன்று எனது தங்கை மரியம் புஷ்ரா புர்கினோ ஃபாசோவில் இருக்கிறார். அவரும் கலந்து கொள்ள இயலவில்லை என்று கூறியிருக்கிறார். அல்லாஹ் இவர்களுக்கு பொறுமை மற்றும் துணிவை வழங்குவானாக. மர்ஹுமாவுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. சந்ததிகளுக்காக இவர்கள் செய்த துவாக்களை அவர்களுடைய ஹக்கில் நிறைவேற்றுவானாக. Alhamdulillah, alhamdulillah, nahmaduhu wa
ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله